கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு குட்டி பிரமா வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரம்யா தீபாவை பார்த்துட்டு அந்த தீபா குடிக்கிற ஜூஸ்ல மாத்திரையை கலந்துட்டு ரம்யா ஒண்ணுமே தெரியாத மாதிரி சரி எனக்கு அர்ஜென்ட் வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு போறாங்க. அங்க ஃபேக்டரிக்குள்ள போனதும் கார்த்திவே உத்து உத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் பொண்டாட்டி என்ன நிலைமைக்கு ஆக போறா பாரு கார்த்தி. இனிமே தான் இந்த ரம்யாவோட ஆட்டமே ஆரம்பம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. தீபா ஜூஸ் குடிச்சு அப்படியே தூங்குறாங்க. தூங்குன நிலையில அப்படியே எழுந்திருக்கிறாங்க. எழுந்திரிச்சதும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம் தடுமாற்றம் அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி அங்கே ஓடுறாங்க ஓடியாராங்க. திரும்பவும் முடியலையே யாரையாவது பார்த்து அவங்கள அடிக்கணும் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு வெறித்தனமாக மாடியிலேருந்து கீழே ஓடி வராங்க. அச்சோ எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே ஏதோ ஒன்று பண்ணுது என்னன்னே புரியலையே அப்படின்ட்டு தடுமாறிக்கிட்டு மாடியிலேருந்து கீழே வராங்க. இந்த பக்கமாக அபிராமி அம்மா மைதிலி மீனாட்சி எல்லாரும் இருக்காங்க. அபிராமி பூஜை ரூம்ல மணி அடிச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மணி சத்தம் கேட்டதும் தீபா இன்னும் அலறாங்க. மைதிலியை பார்த்ததும் அண்ணேன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க எல்லாரும் ஒழுங்கா ஓடிடுங்க, இந்த மாதிரி சவுண்டு கொடுக்காதீங்க எனக்கு பிடிக்கலைங்கிறாங்க. என்னாச்சு இவளுக்கு நல்லா தானே இருந்தா இப்பதானே நான் ஜூஸ் கொடுத்து படுக்க வச்சுட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அபிராமி இப்படி காட்டு கத்து கத்துறா இந்த மாதிரி எல்லாம் அத்தை கிட்ட ஒரு நாள் இவெல்லாம் இப்படி பேச மாட்டாளே, அதுவும் என்கிட்டயும் இப்படி எல்லாம் பேச மாட்டா. ஏன் தீபா என்னாச்சு அப்படின்னு கிட்ட வராங்க. யாரும் என் கிட்ட வராதிங்க, எனக்கு வர்ற கோபத்துக்கும் ஆத்திரத்துக்கும் நான் ஏதாவது கையில இருந்ததுன்னா எடுத்து அடிச்சிருவேன், பேசாம போயிடுங்க எல்லாரும் அப்படின்னு கோவப்படுறாங்க. உனக்கு என்னடியாச்சு எதுக்கடி அத்தை திட்டுற அப்படின்னு ரியா முன்னால வந்து அப்படியே அத்தைக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வந்து நிக்கிறாங்க. ஏய் தீபா என்னாச்சு அத்தை இந்த மாதிரி எல்லாம் நீ ஒரு நாளும் பேச மாட்டியே என்னடியாச்சு உனக்கு அப்படின்னு மைதிலியும் பதறி போயிடுறாங்க. தீபாவை போய் அமைதியாயிரு அப்படின்னு சொல்றதுக்கு போறாங்க. அதுக்கு முன்னாடியே ரியா அத்தை கிட்ட நல்ல பேர் வாங்கணும், இதுதான் நல்ல சான்ஸ் நினைச்சுக்கிட்டு பாத்தீங்களா அத்தை உங்களை எப்படி எல்லாம் பேசுறான்னு அவன் மனசுல உள்ளதெல்லாம் எப்படி வெளியே வருது பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தீபாவை அப்படி கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிற மாதிரி ரியா தான் முன்னாடி போறாங்க. ரியா முன்னாடி போனதுமே தீபாவுக்கு அவ்வளவு ஒரு ஆத்திரம் கோபம். ரியாவை கழுத்தை பிடிச்சிடுறாங்க. நீ யாரடி என்ன வந்து கைப்பிடிக்கிறதுன்னு கேக்குறாங்க தீபா. ஏய் தீபா உனக்கு என்னடி ஆச்சு, அவ கழுத்தை விட்டுடி வேண்டடி உனதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை விட்டுருங்கிறாங்க மீனாட்சி மைதிலியும். அண்ணி யாருமே என் பக்கத்துல வராதிங்க எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு என்னமோ பண்ணுது அப்படின்னு தீபா அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்புறாங்க. அவங்கனால எதையுமே கரெக்டான நிலைமைக்கு வந்து சேர முடியல. உன்னோட ஆக்டிங் எல்லாம் எனக்கும் தெரியும் ரெடி, என்னடி சந்தர்ப்பம் சான்ஸ்னு இது வரைக்கும் கிடைக்கட்டும்னு பார்த்துட்டு இருந்தியா, அதான் இப்போ என் கழுத்தை பிடிக்கிறியான்னு கேட்குறாங்க ரியா. என் முன்னாடி எதுவும் பேசாதடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே தீபா அவங்க கழுத்தை நெரிக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து ஒரு வழியா தீபாவோட கையை முறுக்கி பிடிச்சு கொண்டு போய் பெட்ரூம்ல படுக்க வச்சிடறாங்க. தப்பிச்சமுடா சாமின்னு கழுத்தெல்லாம் தடவிக்கிட்டு அப்பாடா என்னம்மா இப்படி இறுக்கி பிடிக்கிற, ஒரு நாள் இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டாளே தீபா என்ன வெறி பிடிச்ச மாதிரி ஆயிட்டா அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த பக்கமா மைதிலி மீனாட்சி அபிராமி எல்லாருமே சேர்ந்து தீபாவை அமைதியா கூட்டிட்டு போய் எப்படியோ ஒரு வழியா அவங்கள பெட்ரூம்ல கொண்டு படுக்க வச்சிடறாங்க. தீபா அரை மயக்கத்தோட எழுந்திருச்சு அங்கங்க வெறி பிடிச்ச மாதிரி ஓட பாக்குறாங்க. 3 பேருமா சேர்ந்து ஒரு வழியா அவங்க பெட்ல படுக்க வச்சு கட்டி அமுத்தி பிடிக்கிறாங்க. இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல, இன்ன வரைக்கும் நல்லா தானே இருந்தாங்கிறாங்க. ஆமா நான் இப்ப கூட பேசிட்டு போனேனே, ஜூஸ் எல்லாம் கொடுத்தேன், அவ ஃப்ரெண்டு வந்தா பேசிட்டு இருந்தா நல்லா இருந்தா, இப்ப தூங்கி எழுந்திரிச்சதும் இவளுக்கு என்னாச்சு ஒன்னும் புரியலையே. சரி உடனே கார்த்திக்கு போன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அபிராமி. இல்ல இப்ப கொஞ்சம் அமைதியா தானே இருக்கா, கொஞ்சம் நேரம் கழிச்சு பாத்துக்கலாங்கிறாங்க மைதிலி. தீபா நல்லா கண்ணை அசந்து தூங்கிடுறாங்க. சரி அவன் நல்லா தூங்கி எழுந்திருக்கட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாங்கிறாங்க மைதிலி. சாயந்தரம் ஆனதும் கார்த்தி டியூட்டி முடிச்சு வராங்க. வந்ததுமே என்னாச்சு ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. தீபாவுக்கு என்னமோ ஆச்சுப்பா, அவ ஏன்னா கீழே விழுந்ததுலேருந்து சரியாவே கரெக்டாக சாப்பிட்டா தூங்குனா, ஆனால் எழுந்திரிச்சதும் நான் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது என்னை வந்து கண்ணை பின்னாடி திட்டா அப்படிங்கிறாங்க. தீபாவுக்கு என்னமோ பண்ணுதுன்னு சொல்லி ரியாவை கழுத்து பிடிச்சிட்டா, எங்களை எல்லாம் மரியாதையே இல்லாமல் பேசுகிறா, அவளுக்கு என்னமோ ஒன்றுமே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமாக கத்திட்டு இருக்கா, என்னன்னு புரியல கொஞ்சம் பாருங்க தம்பிங்கிறாங்க மைதிலி. சரி இருங்க நான் போய் பார்க்குறேன் என்னன்னு கேட்குறேன்னு சொல்லிட்டு கார்த்தி மாடிக்கு போகிறாங்க. கார்த்தி போனதும் தீபா எழுந்திரிச்சு கொண்டுக்கிறாங்க. என்னங்க என்னாச்சு உங்களுக்கு, எனக்கு என்னன்னே தெரியலங்க, நல்லா இன்ன வரைக்கும் அசந்த தூங்கிட்டேன், ஆனா இடையில எழுந்திரிச்ச ஞாபகம் இருக்கு. ஆனா அத்தை அவங்க யாரெல்லாம் பேசினாங்க, பேசின சத்தம் எனக்கு அவ்வளவு தூரம் டார்ச்சலா இருந்தது, பேசவே பிடிக்காம அப்படி ஒரு வெறி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு, என்னையும் அறியாம என்னால கண்ட்ரோலா பண்ணிக்க முடியல, அவ்வளவு கோவம் வந்துருச்சுங்கிறாங்க தீபா. ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறம் தான் என்னோட மனநிலை இப்படி மாறுச்சுன்னு சொல்றாங்க தீபா. எந்த ஜூஸ் குடிச்சீங்க, யார் கொடுத்தா அப்படின்னு கேக்குறாங்க. அத்தை தான் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. அந்த ஜூஸ்ல என்ன கலந்து கொடுத்தீங்கன்னு கேக்குறாங்க. இல்லப்பா அவ ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்த ஜூஸை தான் நான் கலக்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் தீபா நல்லா குடிச்சிட்டு மாத்திரை சாப்பிட்டு சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னா, சரி ரெஸ்ட் எடுன்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேனே, அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு பார்த்தா இந்த மாதிரி ஆயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. சரி அந்த ஜூஸ் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஜூஸ் டம்ளர் இருக்கு, அந்த டம்ளர்லயும் கொஞ்சம் ஜூஸ் இருக்கு, இந்த ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு இவ்வளவு மாற்றம் வந்ததுன்னு தீபா உறுதியா சொல்றாங்க. கார்த்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க, ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் ஆபத்து இருந்துகிட்டே இருக்கு, எதனால இதை கண்டுபிடிச்சே ஆகணும். ஐஸ்வர்யானியும் வீட்டுல இல்ல, ரியா தான் வீட்டுல இருக்காங்க, ஒருவேளை இந்த ஜூஸ்ல ஏதாவது கலந்துருப்பாங்களா, சரி இதை வந்து நம்ம டெஸ்ட் கொடுத்தே ஆகணும்னு கார்த்தி முடிவெடுக்கிறாங்க. அபிராமி கிட்ட வந்து கேக்குறாங்க, அம்மா அந்த ஜூஸ் கலந்தது யாருங்கிறாங்க. நான் தான் கலந்து தீபாவுக்கு கொடுத்தேன், தீபாவும் குடிச்சா, அதுல எதுவுமே இல்லையே நானே தானே கலந்தேன், அப்ப கிச்சன்ல யாரும் இல்லப்பா நான் மட்டும்தான் இருந்தேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு இடையில ஏதாவது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கோ என்னவோ, சரி நான் இதை டெஸ்ட் கொடுக்குறேங்கிறாங்க கார்த்தி சந்தேகப்பட்ட மாதிரியே ஜூஸை கொடுத்ததும் லேப்ல கண்டுபிடிச்சு சொல்லிடுறாங்க. தன்னையும் அறியாம ஒரு வெறியும் கோவம் வர மாதிரி ஒரு மாத்திரையை கலந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாங்க. யார் இந்த வேலையை செஞ்சிருப்பா ஒன்னும் புரியலையேன்னு சந்தேகப்படுறாங்க. அம்மா தான் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பா அம்மா இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்களே, இடையில யாரோ போந்து இந்த வேலையை பார்த்திருக்காங்கன்னு கார்த்திக்கு நல்லாவே சந்தேகம் வருது. மறுபடியும் தோண்டி திரும்பி விசாரிக்கிறாங்க அபிராமி. தீபாவை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் ஐஸ்வர்யா ஒரு ஆளை ஏவி விட்டு கத்தியால குத்த வச்சிருக்காங்க, இப்போ மாத்திரையை கலந்துருக்காங்க, இடையில யார் வந்திருப்பா அப்படின்னு
கார்த்தி நல்லா தோண்டி அலசி பார்க்கும்போது ரம்யா வந்த விஷயம் தெரிய வரப்போகுது. ரம்யாங்கிற பேரு தெரியாம அம்மான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க தீபா. அதனால அம்மாவை தேடி போறாங்க கார்த்தி. கடைசி வரைக்கும் ஐஸ்வர்யா அண்ணி தான் வேற யாரையோ ஆள் வச்சு இப்படி செட் பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க கார்த்தி. அம்மாங்கிறது ரம்யா தான் அம்மாங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறமா கார்த்தி எந்த மாதிரி முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வரை சொல்ல பார்க்கலாம்.